இந்த பையன தூங்க வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா தனியா போறாங்க. ஆனா இவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கும். அதனால நடந்து எங்கேயோ போயிடுறான். இப்ப பல வருஷம் கழிச்சு ஹீரோவும் அவங்க அம்மாவும் அமெரிக்கால பெரிய மேரேஜ் ஈவென்ட் நடத்திட்டு வராங்க. சோ அதுக்காக ஹீரோவும் லுசோவியான்ற ஊர் கிளம்பலான்னு ஏர்போர்ட் போறான். அங்கதான் முதல் தடவை ஹீரோயினை பாக்குறான். அப்ப ஹீரோயின் ஒரு புக்கை லான்ச் பண்ணிருப்பாங்க. ஆனா அது லைப்ரரியில லாஸ்ட்ல வச்சிருப்பாங்க. சோ அதை எடுத்து ஃப்ரண்ட்ல வைக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ஹைட்ல இருக்காதால ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அப்பதான் ஹீரோ முதல் தடவை ஹீரோயினை பாக்குறான். பட் இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது சின்ன சண்டை வருது. அப்பான்னு பார்த்து இந்த பொண்ணு பாஸ்போர்ட்டை விட்டு போயிடுறா. அதே டைம்ல அவங்க அப்பா கால் பண்ணி பாஸ்போர்ட்லாம் ரொம்ப பத்திரமா வச்சிருமா, கேர்ஃபுல்லா சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு எனக்கு 28 வயசு ஆகுதா, பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு திரும்புறா. பார்த்தா ஹீரோ தான் அந்த பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து தருவா. ஆனா இந்த பொண்ணு கோவத்துல ஹீரோவை திட்டி விட்டுறா. சோ இவனுமே அதே இடத்துல பாஸ்போர்ட்டை வச்சிரா. இந்த பொண்ணுமே கோவமா எடுத்துட்டு ஏரோப்ளேன்ல ஏறிடுறா. பார்த்தா ஹீரோவும் அதே ஏரோப்ளேன்ல தான் ஏறான். அதை பார்த்ததுமே ரொம்பவும் கடுப்பாரா. சோ விருப்பமே இல்லாத ரெண்டு பேரும் டிராவல் பண்றாங்க. பட் இறங்கினதுமே ரெண்டு பேரும் ஒரே இவென்ட் தான் போவாங்க. அதை பார்த்ததுமே இன்னுமே கடுப்பாயிரா. தென் கப்புள்ஸா வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே கேபினை கொடுத்துறாங்க. அதுல இன்னும் கடுப்பாயிரா. அண்ட் சாப்பிடலான்னு போகும்போது இந்த ஆட்டோட ஃபுட்ஸ் எல்லாம் இந்த பொண்ணுக்கு ஒத்துக்காத. ரொம்பவும் கவலையா பசியோட அங்கிருந்து கிளம்பிடுறா. அதை பார்த்த ஹீரோ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச இந்தியன் ஃபுட்ஸ் அவனே சமைச்சிட்டு வந்தாரான். அதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சாங்க. அண்ட் கொஞ்ச நாள் இவன் அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸும் பண்ணிடுறா. பட் அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டா. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பா இந்தியால தான் இருப்பாரு. இவங்க தங்கச்சியுமே அங்கேயே தான் இருப்பாங்க. லவ் பண்ற பையன் வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு கதவை திறந்து வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா படத்தோட ஸ்டார்டிங்லேயே தூக்கத்துல ஒரு பையன் நடந்து போயிருப்பா. அது இவங்க அப்பா தான் இருப்போம். இப்ப கதவு திறந்து நடந்து போயிட்டு ஒரு கார்ல ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த விஷயத்தை அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அப்ப வீடியோ கால்ல இவங்க பாய் ஃப்ரெண்டையும் பாக்குறாங்க. யாரு இதுன்னு கேட்கறா. அப்பதான் இவங்க தங்கச்சி என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், இவன் கனடால இருக்கான், நானும் அங்கதான் செட்டில் ஆக போறேன்னு சொல்லிட்டு சொல்றா. சோ நம்மளையும் இவனை லவ் பண்றோம், இவனும் யூஎஸ்ல இருக்கா. சோ நம்ம அப்பா யாரு பாத்துப்பான்னு சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்றா. அதே டைம்ல ஹீரோ வந்து நான் இந்தியாவுக்கு வரேன், உங்க அப்பா கிட்ட பேசுறேன், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்கறான். ஆனா இந்த பொண்ணு என்னோட தங்கச்சியுமே கனடால போய் செட்டில் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டா, என்னோட அப்பாவை யாரு பாத்துப்பா, எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அங்க இருந்து இந்தியா கிளம்பி போயிடுறா.